தேவ தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தரத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் மதிப்புக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் சபையின் பெரியவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 84ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 84ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 12ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே இந்த பகுதியிலே அவரை நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வல்லமையான ஆழமான ஒரு வார்த்தையை இங்கே நாம கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவர் நம்பி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற 3ஆம் வசனத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமை சுத்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கூடு கட்டி வைத்திருக்கிற குருவியின் நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கனப்படுத்துறான்னு சொன்னால், அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை நம்பும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்த ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3 மாதங்கள் அவரை நம்பி நாம் ஜெயம் எடுத்தோம். இந்த புதிய மாதத்திலேயும் நாம் வாழக்கூடிய வாழ்நாளெல்லாம் அவரை நம்புவதற்கு வேதம் அநேக சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறது. நாம் வாழக்கூடிய நாட்களில் நம்ம திறமைகளை நம்புகிறோம், மருத்துவரை நம்புகிறோம், மருந்தை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், நம்மோடு கூட அல்லது நம்மிடத்தில் இருக்கும்படி தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் நம்புகிறோம். நாம் ஒருவரை நம்பாமல் வாழ முடியாது. நாம் நம்பாமல் இந்த உலகத்தை நாம் கடந்து செல்ல முடியாது. ஆனாலும் அந்த நம்பிக்கைகள் ஒரு ஒரு அளவுக்கு உட்பட்டது. அதை நாம் இன்றைக்கு மறந்துவிடக்கூடாது. முழுமையாய் நம்ப தகுதி உள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன் மட்டும்தான். அழகா ஐயாவோட பாட்டுல பாடுறோம், நம்பத்தக்க தகப்பனே என்று சொல்லி. அப்போ நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நடக்க வேண்டும். அதே நேரத்தில் நாமும் மற்றவர்களை நம்பாமல் இந்த உலகத்தை நாம் கடந்து போக முடியாது. ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த நம்பிக்கையும் ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். நாம் மற்றவர்களை நம்புகிற நம்பிக்கையும் ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். யாரை நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? சேனைகளின் கர்த்தரை நம்ப வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை 100% பாத்திரமானது. 100% நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை தரக்கூடியது. வேதம் சொல்கிற நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருது. அப்போ வேதாகமத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது, சுய புத்தியை நீ நம்பாதே, சுய புத்தியை நம்பாதே. சுய புத்தி என்பது கடந்த நாட்களில் சொன்னான்னு தெரியல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சுமார் 70,000 எதிர்மறை சிந்தனைகள் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறதாம். மருத்துவ ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய மனோதத்துவ படித்த கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், பகிர்ந்து கொள்ளும் போது 70,000க்கு நம்ம வாழ்க்கையில எதிர்மறையான சிந்தனை, நேர்மறையான சிந்தனை வந்தா பரவாயில்ல இல்லையா, நெகட்டிவான சிந்தனைகள் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 70,000 சிந்தனைக்குள்ள வருதான். யோசித்து பாருங்க. அப்போ இது நடக்காது, போகாது, இது ஆயிடும், அது ஆகாது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் அல்லது இன்னும் நாம் நேசிக்கக்கூடிய விஷயங்கள், இவைகள் மேல் தான் இன்னும் அதிகமாய் எதிர்மறையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த சுய புத்தியை சார வேண்டாம். அப்போ வேதாகமத்தில் பார்க்கிறோம், எங்கள் ஞானம் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி விழுந்தவர்கள் ஏராளம் உண்டு. மத்தேயு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்துல ஞானிகள் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிற அந்த நபர்கள் கூட தேவனை நம்பாமல் தங்கள் சுய புத்தியை நம்பி, சரித்திரத்தை நம்பி, வானசாஸ்திரத்தை நம்பி, யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் இங்கேதான் இருப்பார் என்று சொல்லி கடந்து போய் கடைசியில் வெட்கப்பட்டார்கள். அவர்களால் அங்கே துக்கம் தான் நடந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எதை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டும்? சுய புத்தி அல்ல, கர்த்தரை நம்ப வேண்டும். எவ்வளவாய் நம்ப வேண்டும்? முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனால், நம்முடைய முழு நம்பிக்கையும் தோற்று போகலாம், ஆனால் கர்த்தர் வைத்த கொஞ்சம் நம்பிக்கையும் தோற்று போக விடாது. நம்ம கர்த்தரை நம்ம நிறைய விஷயங்களை நம்பிட்டு தான் கடைசியா கர்த்தருக்கு சான்ஸ் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தோற்று போகக்கூடிய வாய்ப்புகள் தான் நமக்கு ஏற்படுத்துறது. ஆனா அந்த கொஞ்சோண்டு நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையே நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. ஒரு முறை பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் சர்வீஸ்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இப்படியாய் சொன்னார்கள், இந்த தாழ்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு சகோதரி அந்த வார நாளிலே ஒரு சகோதரி ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்களாம் ஆபீஸ்க்கு. கொண்டு வந்து குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்போ பாஸ்டர் சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணேன், ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, டாக்டர் போய் பாருங்கன்னு சொன்னேன், அவங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன்னு சொன்னாங்க, ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த சகோதரி அந்த வாரத்தில் குழந்தையை அழைத்து கொண்டு வந்து சபையிலே சாட்சி சொல்ல வேண்டும் கேட்கும்போதுதான் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம சில நேரங்களில் ஏதோ ஒரு யூகம், அது ஏதோ ஒரு தாக்குதல், அது ஏதோ ஒரு மனுஷிக சிந்தனை சில நேரங்களில் ஒரு அவநம்பிக்கைக்குள் கொண்டு வருது. ஆனால் முழு நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும் போது, கொஞ்சம் நம்பிக்கை வச்சாவே கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். முழு இருத்தோடு நம்பும் போது நம்மை போல பாக்கியவான்கள் பாக்கியவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. யோபு 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் இழந்து போன யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, அவரை நம்பி ருசித்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஏராளம் உண்டு. அவைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்தாலே, சுற்றி பார்த்தாலே நம்முடைய நம்பிக்கை விருத்தியாகும். ஆனா யோபுவின் வாழ்க்கையில எல்லாம் போய்விட்டது. சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, தனக்குள் பார்த்தாலும் ஒன்றுமில்லை, தன் வீட்டில் பார்த்தாலும் ஒன்றுமில்லை. அவர் சொல்றாரு, கொஞ்சம் உயிர் தான் இருக்கு, இந்த உயிரையே அவர் எடுத்தாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். நம்முடைய ஆண்டவர் எடுக்கிறவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்ப வேதம் சொல்கிறது, அப்போ யோபு 13:15 படி அவரை முழுமையாய் நம்புவது என்று சொல்லும் போது ஒரு சந்தர்ப்பம், ஒரு நம்பிக்கை, எல்லா பக்கத்திலும் இருள், துளி வெளிச்சமும் இல்லை, துளி நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை. அந்த சூழலிலும் கர்த்தரை நம்புவதற்கு வேதம் நமக்கு ஒரு அறைகூவல், ஒரு வரவேற்பை, ஒரு அழைப்பை நமக்கு தருகிறது. சாது சுந்தர் சிங் சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தவான், அவர் திபெத்தின் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, இந்தியாவில் ஊழியம் செய்த ஒரு பரிசுத்தவானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, அந்த லாமாக்கள் சொல்லக்கூடிய புத்த மத துறவிகள், அந்த தலைவன் அவரை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருக்கான், சுவிசேஷம் அறிவிக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவர் ஆண்டவருடைய திட்டத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவரை பிடித்து ஒரு மேல ஒரு மூடி இருக்கு, மூடியை திறந்து உள்ள போட்டுறான். உள்ள போய் விழுந்தபடிதான் தெரியுது, உள்ள நிறைய அழுகிய பிணங்கள் இருக்கிறது, துளி வெளிச்சமும் கிடையாது. அவர் உணர்றார். அதன் பிறகு அது ஒரு தண்டனை, அவங்க நாட்டில் கிடைக்கிற ஒரு தண்டனை. இப்போ கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஷோல்டர் ரொம்ப அடிபட்டு, அவருடைய ஷோல்டர்ல வேற ரொம்ப வலி, ஒரு பக்கம் வலி, ஒரு பக்கம் நாற்றம், ஒரு பக்கம் இயற்கையா மனுஷத்தோட பயம். பாண்டுகிட்ட அவர் சொன்னாராம், கேட்டாராம், ஆண்டவரே இவ்வளவுதான் உமக்கு நான் ஊழியம் செய்ததுக்கு பலனா, அல்லது இவத்தோட ஊழியம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட மாத்திரத்துல 1 நாள் 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் கழிச்சு மேலே மூடி திறக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே கொஞ்சம் மயக்கத்துல பாக்குறாரு, மேல இருந்து ஒரு கயிறு விடுறான் ஒருத்தன், மேலே ஏறி வராரு. வந்த பிறகு மீண்டுமே சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது தன் ஷோல்டர்ல பட்ட காயம் சுத்தம் மறைந்து விட்டது. இப்போ மீண்டுமாய் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். இப்ப ராஜா கேட்கிறான், யாரு இவனை திறந்து விட்டது, யார் கையில சாவி இருக்கு, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும் போது இந்த சாவி குத்தி யார்கிட்டயுமே இல்லை, ராஜா கிட்டதான் இருக்கு. ராஜா கிட்டதான் இருக்கு. யார் திறந்தது? கர்த்தர் செய்த காரியம். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் அழகாய் சொல்கிறது, என் முற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின் அவர்களை விடுவித்தீர், நம்பின் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த காலை நேரத்துல நாங்க ஆண்டவரை நம்பாமையாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த கொஞ்ச நம்பிக்கையை கூட கர்த்தர் உங்களை அந்த கொஞ்ச நம்பிக்கையும் கனப்படுத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கொஞ்ச நம்பிக்கையே கனப்படுத்துவார்னா இன்னும் நம்புவோமானால் இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஏதுவாய் மாற்றுவார். சங்கீதம் 115:9 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எந்த சூழலையும் சரி, நாம் சூழல்களை அல்ல கர்த்தரை பார்க்க வேண்டும். மீண்டும் நான் சொல்கிறேன், சுய புத்தியை நம்பி இவ்வளவு நேரம் பார்த்தேன், இல்ல இப்ப என் வழியை நான் தெரிந்து கொள்றேன், அது நமக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும், ரூத்தின் புத்தகத்துல ஒரு சம்பவம். கர்த்தருக்காய் காத்திருக்க மனது இல்லாமல் எவ்வளவு பேர் போனாங்களோ தெரியாது. ஆனா குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அங்கே நகோமியும் அவர் கணவனும் 2 பிள்ளைகளும் கடந்து போனார்கள். அங்கே போய் திருமணம் முடித்தார்கள். கணவன் இறந்து போனான், பிள்ளைகள் இறந்து போனார்கள். சுமார் 10 ஆண்டுகால கழித்து வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய மக்களை சந்தித்தார் என்பதை அறிந்து அவர் தேசத்துக்கு வந்தார்களாம். ஆனால் போகும்போதும் வெறுமை, வரும்போதும் வெறுமை, போய் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளவில்லை. யோசித்து பாருங்க, கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்பிக்கையாய் அவருக்கு காத்திருக்கும் போது, நம்பனாதான் காத்திருப்போம், நம்பினாதான் நாம் மற்ற காரியத்தை சார்ந்து கொள்ளாமல் நாம் கர்த்தருக்காக காத்திருப்பதை வெளிப்படுத்த முடியும்.
நம்பாவிட்டால் இதுவா அதுவா இதுவா என்று நாம் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை சந்திப்பதை அறியாமல் ஆசீர்வாதங்களை நாம் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 26-30 வசனங்கள் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் சாதாரணமானவன், கடைநிலை வேலைக்காரன், தேவன் அவனை உயர்த்தினார். ஆனால் அவனோ கர்த்தரை நம்புவதற்கு மனம் இல்லாமல் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் யெரொபெயாம் சொல்லக்கூடிய வந்தான். அவன் தேசத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பொன் கன்றுகளை வைத்து சுய புத்தியை நாடி அவன் கடைசியில எது அவனை பார்த்து கொள்ளும் நினைத்தானோ அதுவே அவன் வாழ்க்கைக்கு ஒரு சூனியமாய் மாறிவிட்டது. அதுவே அவன் வாழ்க்கைக்கு ஒரு கன்னியாக கர்த்தர் மாற்றினார். அது பெரிய பாவமாய் கர்த்தர் எண்ணினார். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம பாதுகாப்புக்காக செய்யற காரியம் தப்பு இல்லைங்க. இன்சூரன்ஸ் எடுத்துக்கிற தப்பு இல்லை, கேமரா வைக்கிற தப்பு இல்லை, நாய் வைக்கிற தப்பு இல்லை, மாத்திரை போற தப்பு இல்லை. நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம எடுக்கிற மாதிரி தவறல்ல. ஆனால் இவைகள் தான் என்னை காப்பாற்ற நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கதான் நாம் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை அசைத்து பார்க்கிறோம். இவன் நினைக்கணும், கர்த்தர் தான் இந்த இடத்தை கொண்டு வந்தாரு, கர்த்தர் தான் தேசத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இந்த உயிரை கொடுத்தாரு, இதை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவார் நினைச்சிருக்கணும். அவனோ அதில் மறதியாய் நம்பிக்கையற்றவனாய் அவனே 2 காரியத்தை செய்து பொய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்க பார்த்தான். தேவனோ அது நிமித்தமாகவே அவனுடைய ராஜ்யபாரம் விட்டு போகும்படி கர்த்தர் மாற்றினார். நாம் கர்த்தரை நம்பாமல் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாத குறைவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கர்த்தரை நம்பி காத்திருந்து பொறுமையாய் நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் மிக ஏராளமாய் மகிமையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்கிறது, இங்கே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல பார்க்கும்போது சீஷர்கள் இயேசுவை நம்பாமல் அவரை எழுப்பினார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 37-38 நம்பாமல் இயேசுவை எழுப்பினா கூட பிரச்சனை இல்லை, ஆனா நம்பாமல் நாங்கள் மடிந்து போறதுமுக்கு கவலை இல்லையோன்னு சொல்லி ஆண்டவர் எழுந்து உடனே அங்கே இவர்களை பாராட்டி விட்டு கொஞ்சம் முன்னாடி எழுப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. என்ன கவனிக்கிறீங்களா? அவருடைய அவிசுவாச கடிந்து கொண்டு பிறகு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி பத்திரமாய் கரை சேர்த்தார். சில நேரங்களிலே நாம் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்கள், கொந்தளிப்புகள் தான் மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் நம்ம நம்புறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் கர்த்தரையும் சந்தோஷப்படுத்துது, நம்மையும் பத்திரமாய் கரை சேர்க்கிறது. நம்ம நம்பலனா கூட கர்த்தர் நமக்கு உதவி செய்யறார் தான். இங்க நம்பல, உதவி செய்தார், ஆனால் கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். அது நமக்கு ஒரு பாடம். அப்போ கர்த்தரை நாம் ருசிக்க ஆண்டவரை இன்னும் நம்புவதற்கு ஆண்டவர் சமூகத்துல கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன குழந்தைலாம் வச்சிருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேடிக்கையா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த முதல் தளத்திலிருந்து குதின்னு சொன்னா இங்க இருக்கிற சின்ன கை குழந்தைங்க, அதாவது ஒரு வயசு 1.5 வயசு இருக்கிற குழந்தை கண்டிப்பா குதிச்சிடும். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு மூளை இல்லை, நமக்கு இருக்கிற குறுக்கு மூளை இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கீழே கூப்பிடுறாரு எங்க அம்மா அல்லது எங்க அப்பா, நேசிக்கிற ஒருவர், அவர்கள் என்னை காப்பாற்றால் நம்பில குதிச்சிருவாங்க. ஆனா நம்ம குதிப்போமா? குதிக்க மாட்டோம். ஏன் குதிக்க மாட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மூளைன்னு ஒண்ணு படிச்சு வச்சிருக்காருல்ல ஆண்டவர், அது ரொம்ப பயன்படுத்தும். நம்ம குதிக்க சொல்றவர் யாரு, அதையே நம்ம கவனிக்க மாட்டோம். கவனிக்கிறீங்களா? அதையே நம்ம கவனிக்க மாட்டோம். கர்த்தர் தான் சொல்கிறார் என்று சொன்னால் பேதுரு சொல்றார், நீர்தான் அது என்றால் நான் உன் போய் நடந்து வர உதவி செய்யும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் செய்ய சொன்னாரா, தைரியமா செய்யுங்க. கர்த்தர் சொல்ல சொன்னாரா சொல்லுங்க. கர்த்தர் நடக்க சொன்னா நடங்க. கர்த்தர் கொடுக்கிற காரியம், அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய விஷயம் ஒருபோதும் மாறாது. நான் நம்பிக்கையோடு கடந்து போவதற்கு கிருபை கர்த்தர் தருவார். முதலாவது விஷயம் 2 ராஜாக்களின் புத்தகத்துல மன்னித்துக் கொள்ளுங்கள், முதலாவது 2 ராஜாக்களின் புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 14-19 வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுமானால், முதலாவது நம்ம பார்த்தோம் எதை நம்பக்கூடாதுன்னு சொல்லி, சுயத்தை நம்பக்கூடாது, சுய மூளையை நம்பக்கூடாது என்று சொல்லி. இரண்டாவது எவைகளை நம்ப வேண்டும், ஒரு 3 விஷயம் நம்ம நேரத்துக்கு உட்பட்டு. முதலாவது 2 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ம் 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 14 19 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 19ஆம் வசனம் வரைக்கும். அங்கே 19ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பின்பகுதியில எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கவனிக்கிறீங்களா? அடுத்த வசனமே சொல்லுது 20ஆம் வசனம், அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா
எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கவனிக்கிறீங்களா, உடனே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இப்போ முதலாவது அப்போ நம்ம எதை நம்ப வேண்டும்? இன்றைக்கு வல்லரசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம சுற்றி இருக்காங்க, வல்லமை மிக்கவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம சுற்றி இருக்காங்க, வல்லமையான விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கிறதுன்னு சொல்ல நினைக்கிறோம். ஆனால் நாம் இவைகள் மத்தியில எதை நம்ப வேண்டும்? கர்த்தருடைய வல்லமையை நம்ப வேண்டும். எதை நம்ப வேண்டும்? கர்த்தருடைய வல்லமை நம்ப வேண்டும். நம்ம சர்ச்சை மாதிரி தான் பழைய ஏற்பாடு ஒரு ஆலயம், சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். அங்க ஒரு விக்கிரகம் இல்லை, அங்க ஒரு விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு முன்பாக போய் ஒரு காரியத்தை வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் சரி, நம்முடைய ஆண்டவர் விக்கிரக வழிபாட்டை அவர் வலியுறுத்தாதவர். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவ சமூகத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கே எசேக்கியா ராஜா வைத்ததை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய வல்லரசு. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவை போல அல்ல, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவை போல அல்ல, இன்னைக்கு இருக்கிற எந்த நாட்டை போல அல்ல. அன்றைக்கு இருந்த அந்த நாடுகள் பல நாடுகளை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தது, மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தது. அப்போ அவர்கள் மத்தியில மிக ஒரு சிறிய நாடு தான் அந்த எருசலேம். அந்த எருசலேம் என்று 2 கோத்திரம் தான். இப்போ பல நாடுகளை பிடித்த அந்த ராஜா இப்ப எங்க வரா? ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய, ரொம்ப அற்ப ஜனமாய் கருதப்படுகிற அந்த சிறு கூட்டத்தின் மத்தியில் வருகிறான். வந்து சவால் விடுகிறான், அசுத்த வார்த்தைகளை பேசுகிறான், நிருபத்தை அனுப்புகிறான். அப்பொழுது எசேக்கியா ராஜா வல்லமை பொருந்திய அந்த ராஜாவின் வார்த்தைகளுக்கு பயந்து விடாமல் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய வல்லமையை நாடி தேவ சமூகத்து வருகிறார். இவர் அங்கே விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவன் உடனடியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பதிலை கொடுத்து அனுப்புகிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பலமான எதிரியின் சவாலுக்கு முன்பாக எசேக்கியா என்கிற அந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வல்லமையை நம்பினான். அப்ப 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 18:23 நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகியே ஆண்டவனோட நம்ம வசனத்துல இருந்தா பாட்டு போறோம். ராஜாக்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி பாடுறோம் இல்லையா? தாவீது எந்த எதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் படையெடுத்தாலும் குதிரைகளையும் ரதங்களையும் அழித்து விடுவார். ஏன்னு சொன்னா தாவீதின் நம்பிக்கை குதிரை மேல ரதத்தின் மேலே கிடையாது. இப்போ இந்த ராஜா என்ன சொல்றான்னா, 2000 குதிரை உனக்கு கொடுக்குறேன், அது மேல ஏறி என் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா ஒண்டிக்கு ஒண்டி வரியா அப்படின்னு கேட்கிறான். இந்த நானே உனக்கு ஆயுதம் கொடுக்குறேன், ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிறான். அவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அன்றைக்கு யூதர்கள். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வல்லமையோ அல்லது சில ராஜாக்களை போல மற்ற நாட்டவர்களையோ கூலி கொடுத்து சேர்த்துக் கொள்ளவில்லை. இவர்கள் அல்லது இந்த ராஜா யாரை நம்பினார்? கர்த்தருடைய வல்லமை நம்பினார். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதான் வாசிக்கிறோம் அங்க 20ஆம் வசனத்திலிருந்து. அங்க கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கீழே ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன பேசுறான்னு தெரியும், நான் தான் அவனுக்கு பதவி கொடுத்தேன், நான் தான் உயர்வு கொடுத்தேன், அவன் எனக்கு விரோதமாக வருகிறான். கர்த்தர் மனுஷன் இடத்துல பேசுவது போலவே பேசி தைரியப்படுத்தி கடைசியா நாம் பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரத்துல 34, 35ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 34ஆம் வசனத்துல பார்க்கும்போது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்ப நம்ம நினைக்கிறோம், சில நேரத்துல சபைக்கு வந்தா வார்த்தை கிடக்குது, வார்த்தை நம்ம கர்த்தர் தராரு, ஆண்டவர் நம்ப சொல்லி கர்த்தர் பேசுறாரு. பாஸ்டர்கிட்ட சர்வீஸ் முடிஞ்சு வந்தா வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த வார்த்தை நமக்கு ஒரு பலனை கொடுக்குது, நம்ம விசுவாசிக்கிறோம். உண்மைதான், அந்த வார்த்தை அவருடைய வல்லமை வெளிப்படுத்துது. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை எசேக்கியா நம்பினதினால் அன்று ராத்திரியில 35ஆம் வசனத்துல அவனுடைய கர்த்தருடைய வல்லமை நம்பிற அந்த ராத்திரியில ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாராம். அசீரியருடைய பாளையத்துல 180,000 பேரை கொன்று குவித்தார். என்ன கவனிக்கிறீங்களா? இங்க நிறைய கட்டுக்கதையில் உலகத்து இருக்கு, மர்ம நாவல் இருக்கு, கிரேக்க கதைகள் நிறைய நீ கார்ட்டூனா போட்டு பிள்ளைகளுக்கு நம்ம காட்டுறோம். சரிங்களா? எங்க காலத்துல அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. எங்க காலத்துல பாத்தீங்கன்னா அம்புலி மாமா கதை புக்கு தவிர எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள், பெரிய பெரிய மாவீரர்களை காட்டுகிறார்கள். பெரிய பெரிய அன்னைக்கு 2000 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் வருது. அது பிரம்மாண்டமா உங்க பிள்ளைகள் பார்க்க நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. அதுல ஒன்றும் அசிங்கம் இல்லைன்னு சொல்லி கரெக்ட் தான். ஆனால் உண்மையான பிரம்மாண்ட வேதாகமத்தில் இருக்கிறது. தேவன் செய்த அந்த பிரம்மாண்டத்தை விட, தேவனை சார்ந்து அவர் வல்லமையை சார்ந்து தேவனுடைய பலவீன புருஷர்கள் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை விட கட்டுக்கதைகள் இல்லை.
தயவு செஞ்சு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்தி கூட. ஏன்னா நம்ம சந்திக்கக்கூடிய உலகம், நாம் சந்தித்துக்கூடிய உலகம், நாம் பயணம் செய்ய வேண்டிய உலகம் மிகவும் வல்லமையுள்ள உலகம். அந்த வல்லமையை காண்பித்து நம்மை மிரட்டுகிறது. ஏதோ ஒரு பலனை காமித்து மிரட்டி கொண்டிருக்கு. எங்கேயும் நடந்த ஒரு எதிர்மறையான காலத்தை வைத்து மிரட்டி கொண்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்ள. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையிலையும் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வருது, குடும்பத்தில் பிரச்சனை வருது, படிக்கிற பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை வருது. நீங்க அதை பேப்பர்லயும் மற்ற காலம் கேள்விப்படுவீங்க. எல்லா இடத்துலையும் உச்சகட்டமாய் கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கு, சேவனை பண்ணி அழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ள வர போட்டிக்கே பெற்றோர்கள் எதிராளியாக மாறுறாங்க. இவைகள் மத்தியிலே நாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமை நம்புவதுதான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க வேதம் சொல்கிறது, இங்க அதன் பிறகு அவன் அந்த தேவனை எதிர்த்து எசேக்கியாவுக்கு எதிர்த்து வந்தவனுடைய நிலைமை என்ன? சொந்த பிள்ளைகளே அவனை வெட்டி போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில். அதோடு அவனுடைய முடிவு அங்கே எழுதப்பட்டது. ஏன் இவ்வளவு காரியத்தை நான் சொல்லுகிறேன்? அவன் நினைச்சான், அவனை தொட்டுட்டேன், இவனை தொட்டுட்டேன், இவனை தொட்டுட்டேன், உங்களையும் தொல்லான்னு பார்க்கிறான். அவர்களை அவன் தொட்டு தப்பித்திருக்கலாம். நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்ணின் மணிகள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போ அவங்க யாரோ ஏன் அவங்க இன்னும் தேவராஜ்யத்துக்குள்ள வரல, அவங்களுக்கு அந்த கிருபை வெளிப்படல. சிலர் எங்கெங்கேயோ தொட்டுட்டு அதே தைரியத்தில் எங்க வராங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகிட்ட வராங்க, விளையாடி பார்க்கலான்னு சொல்லி. அவர்களுக்கு ரட்சிப்போ அல்லது கோரமான முடிவோ தான் அவர்களுக்கு பலன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் கூட நானும் கூட தேவ ஜனத்துக்கு எதிராக போக எங்கேயோ எதிராக போகக்கூடாது. தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், அது என்ன ஒரு சாதாரண ஏழையா இருந்தா கூட சரி, அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எதிராக நம்முடைய வாயையோ நம்முடைய செயலிலையோ நாம் நீட்டக்கூடிய. ஏன்னு சொன்னால் அவர்களுக்காக யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தர் மிகப்பெரிய வல்லவர். ஒரு பரிசுத்தவன் அழகா சொல்லியிருக்கிறார், யுத்தம் செய்யும் உரிமையை அவருக்கு கொடுங்கள், நம்முடைய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவராமே. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்கிறது, இங்க 2 ராஜாக்கள் புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும். அப்போ எதிரிகளோ பிரச்சனைகளோ சூழ்ச்சிகளோ வரும்போது இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, செய்வன இல்லைன்னு சொல்ல வரல, மந்திரவாதம் இல்லைன்னு சொல்ல வரல. நிச்சயமா இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு அது ஒன்றும் செய்யாது. இதுதான் நம்முடைய வல்லமை. உலகத்தில் இருக்கிறவனிலும் அது என்ன பேரோட வச்சுக்கிட்டோம், அவனை விட நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இந்த நம்பிக்கை அவருடைய வல்லமையின் மேல் இருக்க வேண்டும். சில சவால்கள் இல்லையா, சில காரியங்கள் வீட்டுக்கு வெளியே சில நடக்கலாம், சவால்கள் விடலாம், யாருக்கும் அது பலித்திருக்கலாம், நமக்கு அது பலிக்காது, அவ்வளவுதான் விஷயம். அந்த வல்லமை நான் நம்பணும். அவருமே நம்ம சர்ச்சையில் சொல்லியிருக்கேன், திருமழி சேர்ந்த ஒரு பகுதியில் பூந்தமல்லியை தாண்டி திருமழி சேர்ந்த பகுதியில் ஒரு வாலிபன், இன்றைக்கு அவர் அந்த வயசு தாண்டி வந்துட்டார், கல்யாணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு. அவர் ஒரு 5-6 வீட்டில் போயிட்டு அவருக்கு ஒரு கிருபாண்ட கொடுத்துருக்கார். கிராமம்ல அங்கே ஒரு சூனியக்காரன் ஒருத்தன் புதுசாக வந்து பக்கத்து ஊரில் நிறைய பேர்களுக்கு அது யாரோ கேள்விப்பட்டு பாஸ்டர்கிட்ட வந்து சொன்ன உடனே பாஸ்டர் ஒரு நாள் அவனை அனுப்பிச்சிருக்காரு. இவன் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொல்ல வரல, அவன் என்ன பண்ணியிருக்கான், நேராக போயிட்டு என்னன்னு பார்த்தா அதை முட்டை வச்சுட்டு போயிருக்காங்கப்பா வீட்டில் அப்படின்னு. நேராக போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு வந்துட்டான். அவன் ஒரு வீட்டில் செய்யலைங்க, 5 வீடு 6 வீட்டில் செஞ்சுட்டான். இப்போ அந்த 6 குடும்பத்தில் 5 குடும்பம் சபைக்கு வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் மற்றவர்கள் பயந்தார்கள், இவன் பயப்படுறதையே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானே, இவனுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு சாட்சியா இருக்கு. வேதம் சொல்கிறது, செத்துருவான்னு நினைச்சாங்க பவுலை. ஆனால் பார், கடல் யாத்திரையிலேருந்து வந்து கூட இவன் சனி இவனை விடலை பாரு, இவன் பாவை விடலைப்பா தான் நினைச்சாங்க. ஆனால் தப்பெண்ணத்தை கர்த்தர் மாற்றினார். கடித்த விரியன் பாம்பையே விஷ பூச்சியாய் மாற்றி, வெறும் பூச்சியாய் மாற்றி கர்த்தர் ஒன்றுமில்ல ஆக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். போன வாரத்தில் நீலகிரி பகுதியில் எங்கேயோ சுற்றுலா போனாங்களாம். அந்த ரம்ஜான் அன்னைக்கு ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு தேன் கூடு இருந்திருக்கு. நம்ம ஆளுகளை கை சும்மா இல்லை, கள்ள தூக்கி போட்டான். அது கடிச்சதுல அது கொட்டினதுல ஒருத்தர் அங்கேயே அவுட்டு, 2 பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்கான்னு போட்டிருக்காங்க. பைபிள் சொல்லுது, விரியன் பாம்பு கடித்த பவுல் வீக்கம் கண்டு சாவான்னு நினைத்தார்களாம் பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த விரியன் பாம்பை பாஸ்வான் ராபர்ட்ஸை அழகா விளக்குவார். விரியன் பாம்புன்னு மேல இருக்கு தமிழ் பைபிள்ல. அடுத்த வசனம் சொல்லுது விஷ பூச்சின்னு சொல்லுது, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பூச்சின்னு சொல்லுது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பூச்சி கச்சாவே மாறி நினைக்கிறோம் இயற்கை, ஆனா விரியன் பாம்பு கடித்தே ஒன்றும் ஆகாத அளவு கர்த்தர் காப்பாற்றினார். நாம் வாழ்வது தேவனுடைய வல்லமை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் மட்டுமே இந்த 3 மாதத்தை நாம் கடந்து வந்தது தேவனுடைய கிருபையான அந்த வல்லமையினால் தான். என்னென்னமோ நடக்குது உலகத்துல, யோசித்து பாருங்க, என்னென்னமோ நடக்குது. சுந்தரம் பரிசுத்தவான் சொல்வாரா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே ஆச்சரியம் இல்லை,
அப்படியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாராம். இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. திடீர்னு சொல்லி எத்தனையோ விபத்துகள். திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வந்தா சந்தோஷம் தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படலாம், துதிக்கலாம். ஆனா திடீர்னு சொல்லி நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்னென்னமோ நடக்கும்போது இன்றைக்கு ஒரு சிறு கூட்டமாகி நம்மை கர்த்தர் வாழ வைத்து அழகு பார்க்கிறாரு சொன்னால் அவருடைய வல்லமை நம்புவதனால் தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சிலர்லாம் வீட்டை பூட்டி இழுத்து பார்ப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அம்மா இழுத்து பார்த்து என் சர்ச்சில் ஒருத்தர் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியல, அந்த அவசரம் 2 அவசரம் காலி பண்ண சொல்லிட்டாங்க எம்கேவி நகர்ல. நீ சேவனை பண்ணிட்டு போறான்ட்டான். இவர் ஆனவனா பூட்லாம் தேங்காய் எண்ணெய் ஊத்துறாரு, ஏசு ரத்தம் செய்யும் சொல்லி. அந்த அம்மா ஆட்டோல வெயிட் பண்ண அவங்களோட ஜெபம் பண்ணி பூட்டுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றாரு. சொந்த வீட்லயே பூட்டுக்கு சீல் வைக்கிறார். ஏன்னு சொன்னா அவ்வளோ யோசித்து பாருங்களேன். பிசாசு தந்திரசாலி, ஒரு விசுவாசி, வேலையில சாட்சியா இருக்கிறவர், லஞ்சம் வாங்காத ஒரு மனுஷன். ஆனா எப்படி பைத்தியக்காரன் ஆக்குறான் தெரியுங்களா பிசாசு? யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? உண்மையுள்ள மனுஷன் தான், ஆனா தேவனுடைய வல்லமை நம்பாத மனுஷனா இருக்கிறார். யோசித்து பாருங்களேன். சாதாரணம், நம்முடைய எதையுமே நமக்கு சாதாரண விஷயம்தான், எதுவுமே சாதாரண விஷயம்தான். ஒரு சர்ச்சை முடிச்சுட்டு பாசிட்டு பேசிட்டு இருக்கேன், உள்ள ஒருத்தர் வர்றாரு. ஐயா என் செருப்பு காணாம போயிடுச்சுன்னாரு. அப்போ பாஸ் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, எந்த சங்கடமும் பண்ணல, ஒரு ஒரே வார்த்தை சொன்னாரு, சம்பாதிக்கிறத வாங்கிக்க போன்ட்டார். முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ண முடியும்? எங்க தெருவில் ஒரு வீடு இருக்கு, ஒரு முஸ்லீம் வீடு, அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்கு, உள்ள விடவே மாட்டாங்க, எல்லாரும் வெளியே தான் கேட்கணும். ஏங்க வண்டி காணாம போயிடுச்சுன்னா அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, இன்சூரன்ஸ் இருக்குல்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கொண்டாரு. அவனுக்கு நம்பிக்கை இருக்குங்க. யோசித்து பாருங்க, அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்? அவன் சொல்ற கரெக்ட் நான் சொல்ல வரல. ஒரு நாள் அந்த ஒரு வீடு காலி பண்ண அடுத்த நாள் ஒருத்தர் வந்துடுறான், சாயந்தரமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வேற வீடு. இன்னைக்கு உலகத்துல எதையே நம்புறாங்க. நம்முடைய தேவனை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஒரு பாக்கியவான்களா இருந்தாதான் இந்த வல்லமையின் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவு காரியங்களை செய்து பாதுகாப்புக்கோ உயர்வுக்கோ முயற்சிக்கும் போது நம்ம சாதாரணமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சமூகத்துல. எசேக்கியா ஜெபித்தார், அது சாதாரண ஜெபம் நான் சொல்லல, அவ்வளவு ஒரு பாரமான ஜெபம் தான். ஆனால் அந்த ஜெபம் போல உலகத்துல எத்தனையோ பேரு எத்தனையோ இடங்கள்ல போய் பாரமாய் முட்டி முட்டி அழுது ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவைகள் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் தரவில்லை. நம்முடைய தேவனோ அந்த ஜெபத்திற்கு தம்முடைய வல்லமையை பரிசாய் வெளிப்படுத்தி இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தம்பிக்கு அந்த குழந்தை பேபி ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட்ல இருந்து அங்க அனுப்பி விட்டாங்க எக்மோருக்கு. டெங்கு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கடைசியில் எவ்வளவு வந்தது? 2000 வந்துருச்சு. கவுண்டிங் எவ்வளவு வந்திருக்கு? 2000 மட்டும்தான். 2 லட்சம் இருந்தாவே ரொம்ப கம்மின்னு வாங்க, 2000 தான் வந்துருச்சு. தொடர்ந்து அந்த வார்டில் நடந்துகிட்டே இருக்கு சில விஷயங்கள். அந்த குழந்தை நான் எல்கேஜி படிக்கிறான், ஃபோன் பண்ணுறான், எங்களுக்கு அழ வருது. பாசிட்டு சொன்னீங்களா? சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. நம்மளும் தெரிஞ்சவங்களாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். டாக்டருங்க வந்து கவனிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெங்குனால குழந்தைகளுடைய மரணம். ஆனால் சாயந்தரம் அந்த தம்பி சொல்றாரு, ஐயா அது 1 லட்சம் மாறிச்சு சொன்னார். மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. காலையில் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் முன்னேற்றத்தை கத்தர் கொடுத்தாரு. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பிளட் வந்தால் மட்டும் அனுப்புங்க, வீட்டுக்கு எடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல் சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை 3ஆம் கிளாஸ் படிக்கிறா, கத்தரை ஆசீர்வதிக்கிறார். ஏன் சொல்றேன்? நம்மால் முடியாததை செய்யதான் நமக்கு வல்லமை தேவன் கொடுத்துருக்காரு. கவனிக்கிறீங்களா? நம்ம செய்ய முடிஞ்சாத நம்மளே செஞ்சிருவோமே, நம்ம செய்ய முடிஞ்சாத நம்ம செஞ்சிருவோமே இல்லையா? நம்மால் செய்ய முடியாத விஷயத்தில் அவருடைய பங்களிப்பு ஏராளம் உண்டு. அதை நாம் அனுபவிக்கிறோம். தொடர்ந்தும் அதை அனுபவிக்க ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வல்லமையை நம்ப வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வேதம் சொல்கிறது எவையை நம்ப வேண்டும்? ஆண்டவருடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும். 1 நாளாகமம் 16:11 ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். ஒரு பாஸ்டரையா ஹாஸ்பிட்டல் போனார், சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி. ஒரு எப்பவுமே நம்ம ஒரு நல்ல ஒரு மருத்துவம் தேடி போது தவறல்ல, நல்லன்ற வார்த்தை தப்பு கிடையாது. ஆனா அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கட்டை விரல்ல பெருசா ஒரு வீக்கம் வந்துருச்சு. ஒரு மாதிரி நீர் கோத்துட்டு வேணா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வேற ஒருத்தர் டாக்டர், வேற வழி இல்லை, வேற ஒரு டாக்டர் போக வேண்டியிருக்கேன். அந்த டாக்டர் இல்லாதனால அங்க போனோம். அவர் சொன்னார், இவ்வளோ காஸ்ட்லி மெடிசன் எதுக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு 15 ரூபா 10 ரூபா கூட ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு.
ஆண்டவர் கிருபைங்க, ஒண்ணுமே இல்லை. மறுநாள் அந்த வீக்கம் வற்றும்படி கர்த்தர் உதவி செய்தார். அப்பதான் அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்றேன், ஆனா நல்ல டாக்டர்னு போனேன், ஆனா அந்த நல்ல டாக்டர் கடைசியில பவர் அதிகமாக கொடுத்து இப்படி ஆகிட்டாரு. நான் அதையும் நான் நம்பலை. ஏன்னு சொன்னா நம்ப முடியாது. ஏன்னா அந்த மருத்துவர் எத்தனை பேரை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் நமக்கு அதில் ஏதோ ஒரு பாடத்தை கற்று தருகிறார். அவ்வளோதான். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா இப்போதான் ஆண்டவர்களை வந்துட்டு இருக்காங்க, ஆர்சியில் வந்துட்டு இருக்காங்க. போன வாரத்தில் அவங்க அது 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வாரத்தில் அவங்க கணவர் ஆண்டவர்களை ஒன்று வரல, இந்த ஆர்பர்லேருந்து ரிட்டையர் ஆனவர். கால் விரல்ல வீக்கம் கண்டு ஒரு மாதிரி ஆன உடனே அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பார்த்துருக்காங்க, அவங்க மாமனாருக்கு பார்த்துருக்காங்க. அதனால பயம் வந்துருச்சு. இந்த நிலைமை எங்கே கொண்டு போய் விடுவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டாக்டர் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், அப்படி இல்லை நாளைக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபை, அந்த ராத்திரியிலேயே அந்த சாயந்தரத்திலேயே கர்த்தர் சுகம் கொடுத்தார். அந்த சகோதரி சாட்சி சொல்லவே முடியல, அவ்வளோ கண்ணீர் வெடிச்சு வெடிச்சு அழுது. அந்த மையன் சொன்னா, எங்க அப்பாவுடைய கால்களை இழந்தோம், எங்க வீட்டில் தான் நடந்தது, அதனால பயம் வந்துருச்சு, என் கணவருக்கு நம்ம ஆயிடுவோம்னு சொல்லி. அவர் ஒன்றும் ஆண்டவருக்குள்ள வரல, ஆனா இந்த அம்மா சபைக்கு போக அனுமதி கொடுத்துருக்காரு. யோசித்து பாருங்களேன், நம்மால் முடியாதது எல்லாம் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்தில் ஒரு வல்லமையால் பெற்றுக்கொள்ள. நான் மருத்துவரை தவறா சொல்ல, மருத்துவத்தை தப்பா சொல்லல. ஆனா ஒன்னும் ஞாபகத்துள்ளுங்கள், நம்முடைய இன்சூரன்ஸ் நம்ம காப்பாத்தாது, பெரிய மருத்துவமனையும் காப்பாத்தாது. இவையெல்லாம் நமக்கு நல்லதுதான். ஆனால் தேவனுடைய வல்லமை நம்பி போகும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதோடைய பலனை அனுபவ கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு சகோதரி பைபிள் காலேஜ் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க வரல 2 வாரமா. அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ண உடனே சொல்ல இல்லை, எங்கள் மாமனாருக்கு கால் எடுத்துட்டோம் அப்படின்னா. என்னங்கன்னு சொன்னால், காலில் ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லி போனாங்க. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், சொன்னார் பேர் வேண்டாம். கால் முதல்ல கணுக்கால் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் முட்டி எடுத்தாங்க, இன்றைக்கு மேல் பகுதி எடுத்தாச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ லட்சம்? இத்தனை லட்சம். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போகிறாரா அவரு? இல்லைங்க, எவ்வளோ சொல்லிட்டோம், அவர் சர்ச்சுக்கு போகிறவர் கிடையாது. நான் யாரையும் குற்றம் தீர்க்கவில்லை, நியாயம் தீர்க்கவில்லை. தேவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் கிருபையினாலே. நான் இந்த மருத்துவத்தையோ நான் மருந்தை நம்புறேன், மருத்துவரை கனப்படுத்துறேன். நான் யாரையும் மட்டுப்படுத்தலை, மருந்து எடுக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. நாம் வாழ்வது தேவனுடைய கிருபை தான், அப்போ இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு இல்லை. இதுவைகளுக்குள் கடந்து போனாலும் அந்த நம்பிக்கையை முழுமையாய் அதற்குள் விட வேண்டாம். நான் சொல்லியிருப்பேன், சொல்றேன். கண் ஆப்ரேஷன் பண்ண போனா எனக்கு பண்ணலை, அதனால ஒரு பயம் இருக்கும். கேட்குறேன், என்ன எப்படிங்க? இப்போ சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷங்க அமுச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கே அமுச்சிருவாங்களா? இன்னைக்கு அமுச்சிருவாங்க. 1 மணி நேரம் அமுச்சு. அவன் விளம்பரம் என்ன கூட, வீட்டுக்கு போய் துணி துவைக்கலாம், மூட்டை தூக்கலாம், ஆமா நீங்கள் நல்லி எலும்பை கடிக்கலாம், அப்படிலாம் விளம்பரம் கொடுக்கலாம் இன்னைக்கு, சரிங்களா? ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. அவன் விளம்பரம் போட்டி நிறைஞ்ச மருத்துவமனை எல்லாம் பண்ணலான்றான். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கொஞ்சம் பெரிய லெவலானவங்க, படிப்பும் சரி பதவியும் சரி. சிஎம் பிரபாரையா அந்த இடத்த காமிச்சிட்டு போனாரு. அப்போ நான் அந்த ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே போன உடனே அந்த கணவர் வந்து என்ன பண்ணாரு, சிஎஸ்சி பெண்ணிலேருந்து வந்தவங்க. அந்த ஐயா சொன்னார், என் மனைவிக்கு அடுத்த வாரம் கண் ஆப்ரேஷனு, ஜெபம் பண்ணுங்க நித்யானந்தான்னு சொன்னார். நான் உடனே ஜெபம் பண்ணல. சரிங்க ஐயான்னு, ஏன்னா என்னோட பெரியவங்க 2 பேருமே. அந்த அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை 10 நிமிஷம் அப்படின்னு முக்காடு போட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு. யார் அசட்டை பண்ணுறாங்க இல்லையா? என்ன அசட்டை பண்ணல, கர்த்தரை தான் அசட்டை பண்ணுறாங்க. சரி, எனக்கு நான் பயந்தாங்கொழி தான், சரிங்களா? ஆனால் அந்த அம்மா தைரியமாக சொல்லுது, 10 நிமிஷம் தான் முக்கா போடுது. அப்புறம் இந்த மாதம் முடிஞ்சது, அடுத்த மாதம் மீட்டிங். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டு அட்டகாசமாக கொம்பு வச்சு நடந்து வருது அந்த அம்மா. என்னடா 10 நிமிஷம் சொன்ன அம்மாவுக்கு என்னன்னா, இந்த அம்மா போன என்ன சொல்லிட்டு இருக்கான், காலையில் ஒரு கண்ணு சாயந்தரம் ஒரு கண்ணு படிக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்குல்ல போட்டு 2 கண்ணையும் கூட அமிச்சிட்டான். பெரிய மருத்துவமனை பேர் வேணாம், ஏன்னா அங்கே நீங்கள் யாராவது சொந்தக்காரருக்கு போறீங்க, அதுக்காக சொல்றேன். ஒன்றுமே இல்லை. சரி, எப்படிங்க சுகமாச்சு? 10 ரூபாய் மருந்து. எவ்வளோ மருந்துங்க? 10 ரூபா. அது கூட பிரேயருக்கு வரவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்திருக்காங்க, 10 ரூபா மருந்து. நீங்க எல்லா மருந்தையும் போடணும்னு சொல்ல, கர்த்தர் எப்படி அங்கே நம்முடைய நாமத்தை மையப்படுத்துறார், ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமை மட்டும்தான். திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அகர்வால் மருத்துவமனையில் எங்க அப்பாவுடைய தம்பி மனைவி, சித்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க எங்க கூட, அதுக்கப்புறம் கேலி பண்ணிட்டு போனவங்க போய் பண்ணியிருக்காங்க. ஒரு கண் பண்ணாங்க, அடுத்து இன்னொரு கண்ணு பண்ணாங்க. கடைசியில் 2 கண்ணுமே ப்ராப்ளம். அந்த ஒரு கண்ணு சுத்தமாக தெரியல, இன்னொரு கண்ணு மங்கி தான் தெரியுது.
ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க அனுப்பிச்சிருக்கான். டாக்டர் சொன்னாரா, ஒரு 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோ, எங்கன்னா கண்ணு கிடைக்கும் சொல்றேன் வந்து வச்சுக்கோணும் நான். அப்ப இந்த அம்மா எப்படி சித்தப்பா கடையை இறந்துட்டாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டவங்க, எப்படி இவங்க என்ன பண்ண முடியும்? பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து என் தம்பி கொண்டு விட்டு போனான். அப்பதான் அம்மா சொல்லி, எங்க அம்மா சொல்லி, இங்க டவுட்டர்ல ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் சொன்னார், அவர் ஏதோ ஒரு டாக்டர் திட்டுவாங்க இல்லையா, அதுல திட்டுட்டு அவரு இப்படிதாங்க 10 ரூபா மருந்து எழுதி கொடுத்தாரு. அது விலை அவ்வளவுதான், சரிங்களா? அந்த மருந்து அவர்களுக்கு சுகம் தரவில்லை. இன்னை வரைக்கும் தனியா போறாங்க, தனியா வராங்க, முடிஞ்ச நேரங்களில் சர்ச்சுக்கு வராங்க, இன்னும் முழுசா வரல. அதே உண்மையை சொல்லணும். ஆனா ஆண்டவர் 10 பேரை சுகமாக்கி, நீ சத்தியமா என்னை பின்பற்றுன்னு சொல்லல ஆண்டவர் இல்லையா? உனக்கு நன்றி இருந்தா பின்பற்று இருந்தா ஆண்டவர் பண்ணியிருக்கணும். வந்த மீதி 9 பேர் எங்க ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாரு. அதுல ஒரு லிஸ்டா தான் அவங்க இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வதற்கு இன்னைக்கும் இரக்கமுள்ள தேவன் தம்முடைய வல்லமையினால் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாமே நான் எதையே மட்டுப்படுத்தல, முழு வார்த்தையும் கவனிச்சீங்கன்னா நான் எதை உயர்த்தறேன்னு உங்களுக்கு தெரியும். மருந்து மட்டுப்படுத்தல, மருத்துவரை மட்டுப்படுத்தல, மருத்துவ மனையை மட்டுப்படுத்தல. ஆனால் நாம் இன்றைக்கு வாழ்வது ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்றாதீங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாக்டர், அருமையான மருத்துவமனை இல்லையா, நல்ல காலையில ஜூஸ் கொடுக்குறாங்க, மதியம் சுண்டல் கொடுக்குறாங்க, சாயந்தரம் வந்து உங்களுக்கு சிப்ஸ் கொடுக்குறாங்க, நைட் இட்லி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு பாஸ்டர் போய் கேட்டா அந்த விசுவாசி சொல்ற பதில் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் பாஸ்டர், நீங்களும் வந்து சேர்ந்துருன்னு கூப்பிடுறோம் நம்மள. ஆமா, நீங்களும் வந்துருங்க. டைம் கவனிக்கிறாங்க. வீட்டில் கூட நான் சும்மா சொல்லக்கூடாது, மனசை விட்டு சொல்றேன். நம்ம விசுவாசி சொல்றது மனசை விட்டு சொல்றேன். வீட்டில் கூட பார்க்க மாட்டாங்க, அருமையா பாக்குறாங்க. இதெல்லாம ஒரு பதில். எவ்வளவுதான் கவனிச்சாலும் அது ஹாஸ்பிட்டல் தான். வீட்டுக்கு வந்து ரசம் சோறு சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு பலன், ஒரு திருப்தி. அது கூட நமக்கு உணவு இல்லாம இன்னைக்கு ஜனங்க சர்வசாதாரணமா சாட்சி சொல்றாங்க. உயர்த்துவதற்கு ஒரே ஒருவர், இன்னும் எத்தனை வருஷம் உலகம் இருந்தாலும் நாம் இருந்தாலும் உயர்த்துவதற்கு ஒருவர் தான் உண்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை தான் அது. அப்ப இங்கே எதை நம்ப வேண்டும்? ஆண்டவருடைய, ஆமா, எதை நம்பணுங்க? கர்த்தருடைய வல்லமையை நம்ப வேண்டும். இரண்டாவதா நீங்க பார்த்தீங்கன்னா 130ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம்னால், 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? மேல 1ஆம் வசனத்துல கூப்பிடுறாரு, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்தை கேளும், உங்க செவிகள் கவனித்திருப்பதாக சொல்லிட்டு இங்கே அவருடைய இரக்கத்தை அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் எதுக்கு காத்திருக்கிறேன்? அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறேன். அப்ப எதை நான் நம்ப வேண்டும்? இரண்டாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலிருந்து நம்ம படுக்கைக்கு போவது வரைக்கும் எத்தனையோ விதவிதமான சத்தங்கள், அதிலே எத்தனையோ விதமான ஆலோசனைகள், கெட்டது மட்டும் இல்ல நல்லதும் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா? அவைகளில் சிறப்பானதும் நம்ப தகுந்ததுமான விஷயம் என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். அப்ப இங்கே இந்த வார்த்தையை குறித்து வேதத்துல அழகா சொல்லப்பட்ட லூக்கா 5:5 அந்த வார்த்தை செழிப்பை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். அந்த வார்த்தை என்ன கொடுத்ததுங்க? செழிப்பை கொடுத்தது இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்ன? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையில போடு. இங்கே உலகத்துல பெரியவங்க இருக்கீங்க, அனுபவத்தில் இருக்கீங்க, மீன் எப்போ கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிறனால ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், மீன் ராத்திரி தான் கிடைக்கும் இல்லையா? ஆனா மீன் இப்ப எங்க கிடைக்குது? காலையில கிடைக்குது. கவனிக்கிறீங்களா? இதே யோவான் 21 சொல்லப்பட்டு, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடையாது அங்கேயும் இல்லையா? அவங்க சோம்பேறிகள் எல்லாம் இயேசு விசேஷர்கள், கடினம் உழைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே வலையை போடும்போதுதான் 153 மீன்கள் அல்ல, பெரிய மீன்கள். அப்போ மீன் கிடைக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்காரு ஆண்டவர். ஆனா இப்ப அவருடைய வார்த்தை அதையெல்லாம் உடைச்சி உள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதனால் செழிப்பு உண்டாகும். இருக்கிற கடன்களும் வட்டிகளும் தண்டலும் நம்ம விட்டு நீங்கும் போது அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரத்துல வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போறதுக்காக நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. நான் வந்து இந்த பிசினஸ் பண்ணலாமா, இல்லையா ஆன்லைன்ல ஏதாவது பண்ணலாமா, இது செய்யலாம். நான் தவறு நான் சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில் உயர்வதற்கு எடுக்க முயற்சியில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போடுங்கள், அப்போதான் பெரிய மீன் கிடைக்கும். இல்லைன்னா அது கிடைக்கிறத படகுல எடுத்து அப்படியே தூக்கி கொட்டுவாங்களாம். நான் தண்டாரப்பட்டில் அப்போ வயல்கால் நடக்கும்போது அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த சகோதரர்கள் வருவாங்க, அவங்ககிட்ட கேட்பேன், எனக்கு தெரியாது இல்லையா, கேட்பேன்,
சொல்லுவாங்க எதுவுமே இல்லைன்னா என்ன, எதுவும் இல்லை இல்லையா, நிறைய கழிவுகள் தான் இருக்கும். அது எங்களுக்கே அங்கே நாற்று தான் வீசும். அது அப்படியே தூக்கி கடலில் கூட்டிகிட்டு தான் வருவோம். ரொம்ப அற்பமாக இருக்கும். அது டீசல் கூட உதவாது. யோசித்து பாருங்களேன். அப்போ வேதம் சொல்கிறது, அவர் வார்த்தையின்படி அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பை தேவன் கட்டளையிட்டார். அப்போ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவங்க அமெரிக்கா போனால் நாம் போகணும், அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணாங்க நாம் பண்ணணும், அவங்க அந்த கல்லூரியில் படித்தாங்க அந்த குரூப் எடுத்தாங்க, வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ வார்த்தையை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? பழக்கம் இருக்கணும் வார்த்தையில். திடீர்னு இப்போ நான் வந்து நைட்டு உங்கள் வீட்டில் கதவு தட்டி நீ கேட்குறீங்க யாருன்னு கேட்குறீங்க, நான் தானே கதவு தந்துடுவீங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு அறிமுகமானவங்க பரிச்சயமானவங்க வந்து எந்த நேரத்தில் எவ்வளவு தூக்கத்தில் முடிக்கிருந்தாலும் நான் தானா கதவு தந்துடுவீங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் கேட்டா எப்படி? அப்ப கர்த்தர் வார்த்தையை நாம் தொடர்ந்து அவரோடு வாழ்ந்தால்தான், அந்த வார்த்தையை நாம் பழகி இருந்தால்தான், கஷ்ட நேரத்தில் பாருங்க, இறைச்சல் மிகுந்த நேரத்தில் கூட ஒரு அம்மா அந்த ரூம்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன் இல்லையா? ஒரு அம்மா, அந்த காலத்து அம்மா வேலை செய்வாங்க, உள்ள ரூம்ல வேலை செய்யறாங்க, அதாவது கிச்சன்ல வேலை செய்யறாங்க. அடுத்த ஒரு ரூம், அடுத்த ஒரு ரூம், அங்க குக்கர் சவுண்ட் இருக்கு இல்லையா, எல்லாம் இருக்கு. இங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட இத்தனை சத்தத்தை தாண்டி அந்த குழந்தையுடைய சத்தம் அம்மா காதுல விழும். சரியா? ஏன்? அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்காது. குழந்தை அழகாம இருக்கு இல்லையேன்னு வாங்க சில பேர். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையோட பரீட்சை நமக்கு இருக்குமானால், ஒரு அனுபவம் இருக்குமானால், அந்த இக்கட்டான நேரத்துல நம்ம இக்கட்டான நேரத்துல போனோம்னு வச்சுங்களேன், கர்த்தர் வார்த்தையை போலயே பிசாசு பேசுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர்கிட்டே வந்து பேசினா இந்த கல்லுகள் அப்ப அப்படி செய்யும், மேல இருந்து குதியும் இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க, வசனத்தை எடுத்து காட்டுறான். அப்போ கர்த்தர் வார்த்தையா நம்முடைய மன ஓட்டமா, அதாவது பிசாசு நம்மளை திசை திருப்புறானா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு வீட்டுல காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுவாங்களாம், அப்பா வந்து போய் தர அப்படின்னா. அந்த பையன் ரொம்ப நாள் கவனிச்சிருக்கான் பொழுது ஒரு நாள் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், ஏமா எத்தனை பேர் வராங்க பெல் அடிக்கிறாங்க, ஆனால் அப்பா அடிக்கிற பெல் மட்டும், ஆமாம் சில பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அப்பா அடிக்கிற பெல்லை மட்டும் எப்படிமா நீ கண்டுபிடிக்கிற? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், உங்க அப்பனா மாதிரி கஞ்சதனமா பெல் அடிக்கிற யாருமே கிடையாது, கிறுக்கு அவ்வளவுதான். இப்போ அது ஒரு கிறுக்கு தான், கிறுக்கு அது கிறுக்கு, அது ஒரு கிறுக்கு. அந்த கிறுக்கு அதிகமாக அடிக்க மாட்டாரு. இப்போ அவங்க திறக்கலன்னு வச்சிங்களா, என்ன பண்ணியிருந்தேன் இல்லையா? நான் வந்து பெல் அடிக்க அது சண்டை வரும் இல்லையா? அதனால அந்த அம்மாவுக்கு எங்க வேலை செஞ்சு என்ன வேலை செஞ்சாலும் ஐம்புலன்களும் காலிங் பெல் மேல தான் இருக்கும். காரணம் என்ன? அந்த அம்மா அந்த வீட்டுக்காரோட வாழ்ந்துட்டு இருக்குங்க. நாம தேவனோட வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய சத்தத்தை இக்கட்டான நேரத்தில் புரிந்து கொள்ள முடியும். எல்லாரும் சேர்ந்து வேற சொல்லுவாங்க, இப்ப கிளம்புனா அப்ப போய் சேர்ந்துடலான்னு சொல்லி. ஆனா பவுல் சொல்றாரு, இப்ப கிளம்புனா ஆபத்து வரும். அப்ப கர்த்தர் வார்த்தை யார்கிட்ட வந்தது? கப்பல் ஓட்டுநருக்கோ, அந்த கப்பல் எஜமானனுக்கோ, அங்க நூற்றுக்கு அதிபதிக்கோ, இங்க இருக்கிற யாருக்கும் வரல. பரிசுத்தவானாகிய பவுலோடு தான் கர்த்தர் பேசுறார். கப்பல் யாத்திரைப்போ தேவையில்லை. ஆனா அங்க இருந்தவர் என்ன பண்ணாங்க? தெண்டல்ல வீசிய பார்த்தாங்க இல்லையா, மற்ற காரியங்களை கேட்டாங்க, அனுபவத்தை சார்ந்தார்கள், அனுபவஸ்தர்களை சார்ந்தார்கள். புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தை அவர்கள் சந்தித்தார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை செழிப்பை தருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை பாதுகாப்பை தருகிறது. வேதத்துல நீங்க குறிக்கிறவங்க உண்டு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை பார்க்கும்போது அங்கே எதிரியுடைய இருதயம் குழம்பும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். எப்பெல்லாம் எதிரி தேசத்தை அழிப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறானோ அப்பெல்லாம் தேசத்தில் இருந்த எலிசா என்கிறக்கூடிய ஒரு பரிசுத்தவன் மூலமாக ஆண்டவர் அதை உணர்த்தி, ராஜாவுக்கு அவர் அதை உணர்த்தி, இப்ப ராஜா எச்சரிக்கை பெறுகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமா, ஆள் அனுப்பி பார்க்கிறான், உண்மைதான் எதிரிகள் சூழ்ந்திருக்காங்க. எப்படிங்க? அந்த காலத்துல மிக திறமைசாலியா இருந்திருக்கான். அப்ப அந்த திறமைசாலிக்கெல்லாம் மேல இவர்கள் ஜெயம் எப்படி எடுத்தார்கள்? கர்த்தர் வார்த்தையை, எலிசாவின் மூலமாய் வந்த கர்த்தர் வார்த்தையை. அப்போ எலிசாவிலும் பெரியவர் இன்றைக்கு நம்மோடு வாழ்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தும் போது, அறிந்து கொள்ளும் போது, கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை 100% பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்லா தெரியும், சில நேரத்தில் குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்கிட்ட வந்து மறதி இருக்கு இல்லையா? மறதினா மறந்துடும், கெட்டதே மறந்துடும், நல்லதே மறந்துடும். கொஞ்ச நாள் பிறகுதான் நல்லதே ஞாபகம் வச்சுக்கொள்ளும், கெட்டது ஞாபகம் வைக்க கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா குழந்தையா இருக்குமே தெரியாது, ஒரு முறை கை வைக்கும், மறுபடியும் என்ன பண்ணும், திரும்பி கை வைக்கும். அதனாலதான் குழந்தைக்கு ஒருத்தர் பாதுகாப்பா காவலர் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முறை போய் சூடுபட்டோம், மீண்டும் போய் சூடுபடக்கூடாது.
ஒரு முறை தான் போய் ஆபத்தில் சிக்கிக்கிட்டோமே, மறுபடியும் எதுக்கு அந்த இடம் போனோம், மறுபடியும் எதுக்கு இந்த ஐக்கியம், மறுபடியும் நமக்கு ஏன் இந்த உறவு, நமக்கு ஏன் அந்த இடத்துக்கு போனோம், நம்ம யோசிக்க மாட்டோம். மீண்டும் மீண்டும் போய் சூடுபட்டு கொள்வதன் காரணம் என்ன, இழப்புகளை சந்திப்பதன் காரணம் என்ன, விசுவாசிக்கே நீ பேய் பிடிக்குது, என்ன காரணம்? வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை அவர்கள் கவனியாததினாலும் அசட்டை செய்வதனால்தான் தான் இழப்பும் பாதுகாப்பின்மையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேதத்துல திட்டமா சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரம் 50-51 வசனத்துல சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சுகத்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் அநேகரும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையில எல்லாமே இருக்கு. அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். டாக்டர் நம்ம ரிசல்ட்டை பார்த்து சொல்றாரு, ஆனா நாம கர்த்தரை நம்பும் போது, அவருடைய வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தை என்ன சொல்றது? என்னாலே உன் நாட்கள் பெருகும். சென்னை பெரம்பூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரு எத்தனையோ பேருக்கு சொன்னது நடந்திருக்கு. அவர் ஒரு சகோதரனை கூட்டு போனப்ப அந்த சகோதரனை இப்படி பிடிச்சி பார்த்தாரு. பிடிச்சி பார்த்துட்டு சொன்னார், லிவர் உனக்கு ப்ராப்ளம் இருக்குனாரு. செக் பண்ணிட்டு வந்த பிறகு பார்த்தாரு, 5 வருஷம் வாழ மாட்டேன்னு சொன்னாரு. 18 வருஷம் ஆகுது. பெரம்பூர்ல இருந்து மூலக்கடையில இருந்து ஊத்துக்கோட்டையில கரடிப்புத்துன்னு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல போயிட்டு வார வாரம் ஓய்வு செஞ்சு வர்றாரு பைக்ல போயிட்டு. தேவன் அவரை இன்ன வரைக்கும் ஆயுசை கூட்டி தந்து அந்த ஆயுசு பயன்படும்படி கத்து செய்து கொண்டிருக்கிறார். டாக்டர் சொன்னது, டாக்டர் சொன்ன தப்பு கிடையாது, அவருடைய அனுபவம், அவருடைய படிப்பு இல்லையா? இப்படி போனா அப்படி ஆகணும் அவர் சொல்றாரு. ஒரு ஆசிரியர் சொல்றாங்க நீ தேர மாட்டேன்றாங்க, அவருடைய அனுபவம், இத்தனை காரியத்தை பார்த்திருக்காங்க. அதேதான். ஆனா எல்லாவற்றையும் பொய்யாக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முதலாவது வைப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்முடைய தேவனை குறித்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்துல மேல் பகுதியில நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யுரையாத தேவன். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லக்கூடியது இல்லையா ஒரு உண்மை. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லக்கூடிய காரியம் சத்தியம். ஃபேக்டுக்கும் ட்ரூத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அவங்க சொல்றது உண்மைதான், ஆனால் நம்முடைய ஆண்டோடைய வார்த்தை சத்தியம். நாம் எதை நம்புறோம்? உண்மையை நம்புறோமா, சத்தியத்தை நம்புறோமா? கர்த்தருடைய வார்த்தையாக சத்தியத்தை நம்ப வேண்டும். அப்ப அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்துக்கு வல்லமையில ஒரு காரியத்தை கொடுக்கும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல அவருடைய வார்த்தை முதலாவது இருண்டு கிடந்த உலகத்துல வெளிச்சத்தை கொடுத்தது. பைபிள் படிக்காதவங்களுக்கு தாழ்மையா சொல்றேன், பைபிள் படிங்க. இன்னைக்குனாலும் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. எத்தனையோ நேரங்களை நாம் எதற்கோ பயன்படுத்துகிறோம், பொழுதுபோக்கு பயன்படுத்துகிறோம், நம்ம வேலைகளுக்காக சொந்த காலம் பயன்படுத்துகிறோம். தயவு செய்து வேதத்தின் வசனத்துக்கு இடம் கொடுங்கள், வேதத்தை நம்புங்க. இப்பதான் நான் ஜோக்கா சொன்னேன், ஆண்டோட வார்த்தையோடு ஒழுங்கு கிரமமாய் படிக்கிற நடைபோடுகிற அனுபவம் இருந்தாதான் இக்கட்டான நேரத்துல அந்த வார்த்தையை நாம் இன்னும் கண்டு கொள்ள முடியும். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? இந்த டிராக்ஸ் ஊழியம் செய்யறாங்க தெருவில் நின்று, நீங்க கூட மாசத்துல ஒரு நாள் போய் வெளியே ஊழியம் செய்றீங்கன்னு சொல்றாரு பாஸ்டர். அந்த டிராக்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த டிராக்ஸை நிறைய பேர், ஒரு நம்ம கூட சாதாரணமா இருக்கலாம், ஏன்னா நம்ம இந்த வசனங்கள் நிறைய தெரியும். ஆனா அந்த வார்த்தை எத்தனை பேர் உயிர் காப்பாத்திருக்கு தெரியுங்களா? இந்த காலகத்தால் அந்த காலத்தெல்லாம் 5 மணிக்கெல்லாம் போய் வெளியே நின்று சத்தமா ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டே போவாங்க. நம்ம நினைக்கிற யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லி எத்தனையோ அதிகாலை மரணங்களை தப்பு வைத்திருக்கு. இது எப்படிங்க தெரியும்னா, இந்த சாமுவேல் தானியல் அந்த டிராக்ட் மினிஸ்ட்ரி பண்றாங்களே, அவங்களுடைய கூடுகை டவுட்ல நடக்கும். அப்ப நான் அந்த ஆரம்ப நாட்கள் அங்க போயிருக்கேன் இல்ல, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை கூடு நடக்கும். அந்த கூடுகை எவ்வளவு சாட்சி வரும் தெரியுங்களா? அந்த தற்கொலைக்கு அந்த 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 டிராக்ட் கைப்பிரதியில ஏதோ ஒரு பாய்சன் வாங்கிட்டு போய் சாப்பிடல நினைக்கிறான், குடிச்சிட்டு கடைசியில் அந்த டிராக்ட்ல எழுதியிருக்க அந்த ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் ஜீவோட வைத்து அவங்க சாட்சி சொல்றாங்க. எத்தனையோ பேர்களை கர்த்தர் அதுல இருந்து மாற்றி ஊழியக்காரலாம் மாற்றிருக்கிறார். எத்தனையோ ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது. கையில வச்சிருக்கங்க, புனித நூல் அல்ல, நம்மை புனிதராக்கக்கூடிய நூல். நம்மளை இது புனிதம் ஆக்கினாதான் இந்த நூலுக்கு மதிப்பு. நம்மளை ஆக்கலைன்னா இது எல்லாம் லைப்ரரியில கொட்டி கிடக்க 1000 லட்சம் புக்ல ஏதோ ஒரு புக்கு, அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்பிக்கையை கொடுக்கணும், பரிசுத்தத்தை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், ஜெயத்தை கொடுக்கணும், சோத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா இதுக்கு பரிசுத்த வேதாகம்னு ஒரு பேர் வச்சிருக்க பெரியவங்க வச்சிருக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கணும். அப்போ இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது இருள் நீங்கும், வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். அது மட்டும் இல்ல, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது
தாவீது மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய வெற்றியாளன், இளைஞனா இருக்கும்போது மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றவன். ஆனாலும் பெலிஸ்தர்கள் கூடி வரும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் கேட்கிறார், கர்த்தர் பதில் தருகிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போகும்போது அங்கே எதிரிகள் முறிந்தோடி ஓடுவதை அங்கே தாவீது பார்க்கிறார். வேதத்துல எப்படி நம்ம ஜெயம் எடுக்கிறாங்க? கர்த்தர் அடிச்சிடுறாரு, அப்புறம் இவங்க போய் ஜெயிக்கிறாங்க. வேதத்துல வந்த வெற்றில அதுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அதுதான். அவர் செய்து முடித்தார், நாம் அதை அனுபவிக்கிறோம். வெற்றியை சிறுவையில சம்பாதித்தார், விசுவாசித்து நம்பி இன்றைக்கு நாம் அதை அந்த காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாமே ஒன்றும் எதையும் செய்வதில்லை. அப்போ வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வெற்றி தருகிற வார்த்தை. வாலிய பிள்ளைங்க சர்ச்சைக்கு வரும் பைபிள் எடுத்துருவாங்க, உங்க மொபைல் போன்லயும் பைபிளை டவுன்லோட் பண்ணி வைங்க. எங்கன்னா ஒரு இடத்துல நேரம் கிடைக்கும் போது இல்லையா கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் பாருங்க. உங்களுக்கு கூட சோசியல் மீடியா அல்லது வேலைகள் விஷயமா சம்பந்தப்பட்ட கவனிங்க, வேணான்னு சொல்லலை. எல்லாமே பாவம்னு சொல்ல வரல, எத்தனை விஷயம் பயன்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேதத்தை வையுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு நாளும் படிக்கணும்னு ஒரு கட்டாயத்தினால படிங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு உள்ள போற கசப்பு மாத்திரையும் மருந்தும் வலியை கொடுக்கிற மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் உள்ள போய் அது வேலையை செய்யுது இல்லையா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை பிடிக்குதோ பிடிக்கல உள்ள அனுப்புவோம், கேட்போம், கவனிப்போம். கடந்த 2 நாள் நான் வந்திருந்தேன். 2 நாள் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தீங்க. கவனிக்கிறீங்களா? என்ன பேர் வச்சு தெரியுங்களா? நமக்கு அதுக்கு சுத்திகரிப்பின் கூட்டம். சரிங்களா? இங்க இல்ல, எங்க இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம சர்ச்சு, மயிலாப்பூர் சர்ச்சு, சில சபைகளை தான் நடத்துறாங்க. இப்பெல்லாம் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையை தவிர இன்னைக்கு, ஏன்னா ஜனங்க வரலன்னு ஒரே ஒரு விரக்தியில இன்னைக்கு ஊழியக்காரர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஜெயிச்சு நான் வந்தேன்றதுக்காக அல்ல, கவனிக்கிறீங்களா? எனக்காக நான் சொல்லல. ஒருவேளை இங்க அருகாமையில் இருக்கவங்க தயவுசெய்து வாங்க, எவ்வளவு நேரம் கிடைக்குதோ வாங்க. ஒரு வசனமாக ஒரு விளக்கத்தை ஆண்டவர் தருவார். வெறுமனே அதாவது விருதாவா என்னை தேடுகின்ற யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லல. கவனிக்கிறீங்களா? எத்தனையோ இடத்துல போய் நம்ம வெறுமையா வந்திருப்போம். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து வெறுமையா நம்ம போக மாட்டோம். கவனிக்கிறீங்களா? ஒருபோதும் அவர் வெறுமையா நம்ம அனுப்ப மாட்டார். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் வார்த்தையை கேட்டு 3 நாள் வார்த்தையை கேட்டவங்கள ஆண்டவர் சொல்றாரு, தூரத்துல இருந்து வந்தாங்க கலைச்சி போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க கேட்காத தேடாத ஆகாரத்தையும் கொடுத்து அவளை பலப்படுத்தி அனுப்பினார். அப்ப நம்ம வரும்போது ஒரு காரியத்துக்காக வந்திருப்போம், போகும்போது 4 காரியத்துல ஒரு அற்புதத்தை விடுதலை பெற்று போக கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையிலே எல்லாம் உண்டு. முதல்ல நான் சொன்னேன் தேவனுடைய வல்லமையை நம்பணும்னு சொன்னேன். 2வது தேவனுடைய வார்த்தையை நம்பணும். 3வது கடைசியாக திருவிருந்தா இருப்பதனால் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்துல வாசிக்கும்போது, யோவான் 14 பார்க்கும்போது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3வது எதை நம்ப வேண்டும்? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், அவருடைய வருகையை நம்ப வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு பிரம்மாண்டங்கள்லாம் ஆண்டோட வருகையை தடை செய்யாது. நம்முடைய திட்டங்கள்லாம் ஆண்டோட வருகையை தடை செய்யாது. கவனிக்கிறீங்களா? நம்ம படிக்கணும், வாழ்க்கை நடத்தணும், ஊழியம் செய்யணும், நம்ம வேலைகளை ஆண்டவர் வழியில நடத்திட்டே போனோம். ஆனா வருகை எப்படி இருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொன்னார். ஆனால் அவர் வரும் வரை ஒன்றை செய்ய சொல்ற 1 கொரிந்தியர் 11:26 பார்க்கும்போது, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் ஒரு விஷயம் உண்டு. அது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பந்தி. ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தருடைய பந்தியை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம அசட்டை செய்யக்கூடாது. ஆதி சபை தினந்தோறும் திருப்பந்தியில் இருந்தது. ஆரம்ப கால சபை வாரந்தோறும் போப்பிட்டார்கள். ஆனா இன்றைக்கு அது யார்தான் தள்ளி வச்சாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. நீ மாசத்துக்கு ஒரு தடவை ஆயிடுச்சு. அந்த மாசம் ஒரு தடவை கூட எடுக்காம அதே அசட்டை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் யாராக இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, இது உனக்கு ஆரோக்கியத்துக்கு அழகல்ல. கர்த்தரை அசட்டை செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவரை கனம் பண்ணினால்தான் அவர் நம்ம கனம் பண்ணுவார். சில நேரங்களில் பாஸ்டருங்க அறிவிப்பு கொடுப்பாங்க சபைகளில், இந்த திருப்பந்திக்காக இந்த ஒழுங்கு விதிகள் சொல்லி சில நேரங்கள் அந்த மேய்ப்பருக்கு தான் தெரியும் சபையோட நிலைமைன்னு சொல்லி. சிலர் தொடர்ச்சியா எழுந்து போயிட்டே இருப்பாங்க. எங்க பாஸ்டர் சாம் சுந்தரையா சொல்லுவாரு, அது கொஞ்சம் பெரிய காங்கிரிகேஷன் இல்லையா, பார்த்தா பெரிய கூட்டம் வெளியே போகும். வெளியே பார்த்தோம்னா பெரிய கூட்டம் போகும்.
அவர் சொல்லுவாரு, திருவிருந்துல நான் பங்கு பெற நான் தகுதி இல்லை, ஞானஸ்நானம் எடுக்கலாம் பரவாயில்ல, ஆனா எடுத்து நான் இந்த குறை இருக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போறேன். அவர் சொல்றாரு, நீங்களே உங்களை நியாயத்தித்துக் கொள்கிறீர்கள், கர்த்தர் வருகைக்கு நான் ஆயத்தம் இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்களை என்ன பண்ண நியாயம், ஆபத்து இல்லையா? அவரிடத்துல வந்து நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்மை மன்னிக்கிறார், அவர் ரத்தம் நம்மை கழுவுகிறது, மீண்டும் விடாதபடி தூக்கி எடுக்க அவர் பலன் தருகிறார். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் திருவிருந்த நேரத்துல நாம அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப வேதம் சொல்கிறது, அவர் மீண்டும் வரப்போகிறார், அவருடைய வருகையை நம்ப வேண்டும். வருகை நம்ப என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? கவனிங்க. ஒண்ணு, நம்ம எதிராளியெல்லாம் நம்ம மன்னிப்போம், சரிங்களா? நம்ம எதிராளியை மன்னிப்போம், உங்களை துன்பப்படுத்தல மன்னிப்போம். ஏன் தெரியுங்களா? ஒண்ணு, கர்த்தர் வருகைக்குள்ள அவங்க திருத்தப்படுவாங்க, இல்லைன்னா அதோடைய பலனை பெற போறாங்க. கடந்த நாட்களில் கூட ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரரை கொண்டதை குறித்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வெளியரங்கமா அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறோம். அவங்க பைத்தியக்காரன் கிடையாது, சக்தி இல்லாதவங்க கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்காக பதில் செய்ய முடியாதா? புதிய ஏற்பாட்டில் செய்யக்கூடாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் கிடைக்காத வெளிப்பாட்டை கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்காரு. நமக்காய் நியாயம் தீர்க்க, நமக்கு பதில் அளிக்க, பலன் அளிக்க, இல்லையா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மறந்துடாதீங்க. யோசேப்பு உண்மை நிமித்தம் இழந்தது ஒரு அடிமையின் வஸ்திரத்தை இழந்தார், ஆனா கர்த்தரோ அவருக்கு ராஜ வஸ்திரத்தை உடுத்தி விட்டார். காலத்து பாடுகள் இனி அவருடைய வருகையில நாம் பெறக்கூடிய பலனுக்கு ஒப்பானவைகள் அல்ல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மளை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவானோ, நம்முடைய மேய்ப்பரோ, விசுவாசிகளோ, வாழ்க்கை துணையோ, உறவுகளோ பொறுமையா இருங்கன்னு சொன்னா பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருப்பதனால் நாம் பைத்தியக்காரர்கள் கிடையாது. பொறுமையா இருக்கணும். அவங்க நினைச்சுப்பாங்க, இல்ல, பொறுமையா இருப்போம். ஏனென்றால் எனக்கு பலன், நம்ம பலன் தானே வேணும் இல்லையா? அந்த பலனை அவர் தரப்போறார், அவ்வளவுதான். அந்த பலனை தருவதற்கு வருகிறார். எதிராளிகளுக்கு பதில் செய்ய ஆண்டவர் வருகிறார். ஞாபகத்தில் வச்சுக்கணும். கவனிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு புக்கு இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கே அர்த்தமில்லாம ஆயிடும். அப்ப அங்கே வருகிறது, எதிரிகளுக்கு எப்ப ஆண்டவரே பதில் செய்வீங்க? பரிசுத்தவான்கள் அங்க கெஞ்சுகிறார்கள், கர்த்தர் சமூகத்தில் முறையிடுவார்கள். அனுசர், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, இன்னும் உங்கள் சமூகத்துல உங்க வர வேண்டிய பரிசுத்தவான்கள் உண்டு, இன்னும் கொஞ்சம் பேர் பாடுபட்டு வர வேண்டியவங்க இருக்காங்க. அதனால ஆண்டவர் அவர்களை அங்கே தேற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அங்க போனாலும் கூட, அதாவது மறுமையின் காலத்துக்குரிய விஷயம், செத்து போன பரிசுத்தவான்கள் கூட ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவர் எப்ப ஆண்டவரை எங்களுக்காக பழித்திருப்பீங்க, எப்ப ஆண்டவரை எங்களுக்கு நியாயம் செய்வீங்க? அப்ப இது மனுஷகம், அதை ஆண்டவர் அசட்டு பண்ணல, நான் செய்வேன், இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. அப்ப ஆண்டவருடைய வருகை நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது? நமக்கு பலன் தர வருகிறார், எதிரிகளுக்கு பதில் தர வருகிறார். அப்ப அவர் வருகையை நாம் நம்புவதனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காக்கப்படும். தேவையில்லாத விஷயங்களை போய் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், நானும் போகணும் தான் நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் கர்த்தரை விலக்கி ஞானமாய் நம்ம நடத்த வேண்டுமானால் கர்த்தருடைய வருகையின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவரை நம்பும் போதுதான் உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு சின்ன, நேற்று கூட நான் சொன்னேன் ஐயா, ஒரு 2 நிமிஷம் ஐயா, நேற்று கூட சொன்னேன், ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய சினிமா காரியத்தை மாற்றத்துக்கு ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு இல்லையான்னு கேட்டேன். உங்களை சொல்ல இல்லையா? அதாவது அது போல இருக்கவங்களை பார்த்து நம்ம சொல்றோம். கவனிக்கிறீங்களா? இங்க கூட யாராவது தான் மாத்துங்க. ஆமா, நம்ம மற்றவங்க ஸ்டேட்டஸ் தான் பார்ப்போம், பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் தான் பார்க்கவே மாட்டோம். அப்படியே பார்க்காத அளவுக்கு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம யாராவது ஒருத்தரை கண்டிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு விசுவாசியோ ஒரு இடத்துல நம்ம திருந்துன்னு நினைக்கிறோம், அவன் நம்மளை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். திருந்த மாட்டேன் ஒரு உள்ளத்தோடு இருக்காங்க. நான் தாழ்மையா சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நின்று யாரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கவனிக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய காரியங்கள் இப்ப நடத்தும். வாலிப பிள்ளைகள் உண்டு, ஒரு ஒரு 20 வருஷத்தை 25 வருஷத்தை நீ எதற்காய் செலவு செய்கிறீர்களோ அதோடைய பலனை தான் உங்கள் வாழ்க்கையின் மற்ற முக்கால்வாசி பகுதிக்கு நீங்கள் அனுபவிக்க போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 20 வருஷமும் 25 வருஷம் படிக்கிற படிப்பு அடுத்து வரக்கூடிய 50 வருஷத்துக்கு சோறு போடுதுன்னு சொன்னா, 25 வயசு வரைக்கும் நாம செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளுக்கும், தேவனுக்கு பயப்படும் பயத்துக்கும், நாம கர்த்தர் வைத்திருக்கிற அத்தனை நிறைவான ஆயுசுக்கும் தேவன் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். அதனால ஆண்டவர் வருகை நம்புங்க. சின்ன சின்ன விஷயம் தானே, இதுதானே, இந்த சினிமா நிகழ்ச்சி தானே, எவனுக்கு பரிசு கொடுத்தா என்ன, எவன் என்ன ஜெயிச்சா என்ன, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வச்சா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இல்லாம சிஎஸ்கேக்கு போற ஜனங்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏதோ இது நடந்திருக்கு, டிவியில தான் போறான் 8 மணிக்கு. சர்ச்சை பூட்டுறதுக்கு ஒரு சகோதரம் உள்ளேயும்
கல்யாணமாகி 2 பிள்ளைகளுக்கு தகப்பன், அவ்வளோ கடின உழைப்பாளி, ரொம்ப அறிவாளிலாம் கிடையாது. ஆனா சர்ச்சை போட்டு பாஸ்டர் கவனிச்சிருக்காரு, ஏன் உன் கையெல்லாம் ஊத்துறது அப்படின்றாரு. என்னன்னா ஒண்ணும் இல்லை, கூட இருக்கிற 100 பேரை சிரிக்கிறாராம். என்னன்னா சீக்கிரம் முடிக்கல 7:30 முடிக்கிற பாஸ்டர் முடிக்கலையே. அன்னைக்கு பார்த்து யார்கிட்டயும் பாஸ்டர் பேசியிருக்காரு. என்ன விஷயம்னா உழுந்து வாரின் வீட்டில் போய் டிவி முன்னாடி உட்காந்துருக்காரு. என்னன்னா கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் பொழுதுபோக்கு தப்புன்னு சொல்ல வரல, ஆனா எல்லாத்துக்கும் மேலாக இல்லையா எந்த வழியா உள்ள வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருக்குள்ள நம்முடைய நெருக்கத்தையும் குறைக்க வகை தேடுகிறானோ அதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிற சேனையில் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவர் சமத்திலே நம்ம